வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 2 டேஸ் வந்து பர்சனல் ஒர்க் இருந்தாலும் நம்ம வீடியோ போட அப்லோட் பண்ண முடியல. ஸோ இனி கண்டினியூவாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். சரி, ஓகே. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஃப்என்டோ மந்த்லி எஃப்என்டோ க்ளோசிங் வந்து நியர்பை இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ ஹை மேலே வந்து ஒரு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தது, அதுக்கப்புறம் டவுன் ஆச்சு. ஸோ இந்த டவுன் மூவ்மெண்ட் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு இந்த இடத்துல 21,900 டு 21,950 வந்து மார்க்கெட் ரிவர்ஸலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கே இருந்தால் அந்த ஹையை பிரேக் பண்ணுறக்கு ஒரு பவரை எடுத்துருச்சு. சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல இருந்து இது ரிவர்ஸலாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே இல்லாமல் வந்து நமக்கு 22,000 பிரேக் பண்ணாமல் இங்கிருந்து ரிவர்ஸல் ஆச்சு அப்படின்னாலும் இது ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் டார்கெட் லெவலான 22,524 இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரேஞ்சை மார்க்கெட் உடனே தொடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இது இங்கிருந்து ரிவர்ஸ் ஆனாலும் இது கன்ஃபர்மேஷன் கொடுத்து மூவ் ஆனாலும் அதே நேரத்தில் வந்து இந்த 21,900 டு 950 இந்த ரேஞ்சில் வந்து 22,000 இந்த 100 பாயிண்டில் வந்து ரிவர்ஸில் ஆனாலும் நமக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஒரு வேளை இதுக்கு கீழே அது வந்து க்ளோசிங் கொடுத்துருச்சு, ரொம்ப வீக்காக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இது மூவ்மெண்ட்ஸ் இந்த 22,000 தாண்டலை அப்படின்னா தான் இது வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இதை தொட்டு இது ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து இங்கிருந்து ஒரு சேனல் சப்போர்ட்டும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த சேனல் சப்போர்ட் நம்ம வந்து தெளிவாக ட்ரா பண்ணிடுவோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு சேனல் சப்போர்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மறுபடியும் மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ அதை நம்ம புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணணும். அதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் ஸோ 23,000 தான் கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடாக 22,500 ஒரு மீடியமான ரைட்டிங்கில் தான் இருக்குது. 22,300 22,200 உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியமான ஒரு கால் ரைட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் 22,000. ஸோ இதெல்லாமே இந்த மீடியமான ரைட்டிங்கில் தான் இருக்குது. அதனால் ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ நம்ம ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்தோம். அடுத்து பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட்டில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு இந்த ஸ்விங்கிலிருந்து இந்த ஸ்விங் ஒரே த மூவ்மெண்ட்டில் இந்த ஏரியா வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்விங்குள்ளே தான் இருக்குது. அந்த ஸ்விங்குள்ளே இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுங்கிற மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஒரு ஸ்விங்கில் ஒரு ஸ்விங் ஐக்குள்ளே இருக்கும்போது ஸோ அதோடைய முதல் சப்போர்ட் ஏரியாவான 46,500 இது மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா இந்த 47,400 இது பிரேக் பண்ணி ஒரு மூவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவே இங்கே இதுக்கு கீழே அதான் 46,500க்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் வச்சுட்டு இங்கே வந்தது அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ 47,000 டு 47,500 இங்கிருந்து செல்லிங் வருவதற்கு வாய்ப்புள்ளாயிரும். இங்கே இது கீழே 46,500க்குள்ள க்ளோசிங் வச்சுட்டு வந்ததுனால ஸோ இல்லாமல் மேலே வந்துன்னா ஒரு மூமெண்ட்ஸ் வந்து அப்படியே கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவலான 46,000 வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்குது இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருந்து டச் ஆகி இது மூவ் ஆச்சு அப்படின்னாலும் இது இந்த ஹைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வந்து 47,000 வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து 46,500 கீழே க்ளோஸ் ஆகாமையே ஒரு மூவ்மெண்ட் மேலே கொடுக்குறது தான் இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பிரேக் மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோன்னா ரெசன்ஸ் லெவலில் 48,000 48,200 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதற்கு மேலே 49,500 அடுத்த ரெசன்ஸ் லெவலாக இருக்குது. கீழே சப்போர்ட் பார்த்துருவோம். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 46,000 கீழே பிரேக் ஆகி ஒரு செல்லிங் கொடுத்துன்னா நமக்கு இதுக்கு 1 ஹவர் கீழே க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். 46,000 தாண்டக்கூடாது. ஸோ அப்படி தாண்டாமல் செல்லிங் கொடுத்துன்னா அடுத்து 45,000 44,800 ரேஞ்சாக மறுபடியும் ரீச் ஆகிருக்கான வாய்ப்புகள் ஆயிரும். எஃப்என்டோ க்ளோசிங்க்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு பூம் கொண்டு போகல அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்லேயே அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆயிரும். அப்படி பார்த்தா இந்த மாதம் ஆரம்பித்த இடத்துலையே மார்க்கெட் முடிஞ்சு ஒரு டோஜி ஃபார்மேஷனில் மார்க்கெட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு பிக் மூவ்மெண்ட் உருவாகலாம். அப்படி உருவாகலை அப்படின்னா கன்சாலிடேட் மார்க்கெட்டில் நாம் உள்ளே மாட்டிக்குவோம். ஸோ இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷனில் வந்து எந்த ஏரியாவை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 47,000 ஸ்ட்ராங்காக வந்து கால் ரைட் நடந்திருக்கு. அதில் ஒரு 40% ரேஞ்சுக்கு புட் ரைட்டு நடந்திருக்குது. அதனால் வந்து இது 47,000 மறுபடியும் ரீச் ஆகி பிரேக் ஆகும்போது ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 40% இருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது. ஸோ இந்த ஏரியா பாருங்கள், கால் புட் ரைட்டரில் ஈக்குவலாக இருக்குது. அதனால் வந்து நமக்கு 46,500 கீழே க்ளோஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா 46,000. ஸோ இந்த 500 பாயிண்ட் இங்கே டவுன் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கன்சாலிடேட் மேலேயும் அப் டவுன் ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இது பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு செல்லிங் மூவ்மெண்ட்டும் அதுக்கப்புறம் அங்கே 46,000 ஒரு பையிங் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ 47,000 தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்து 1 ஹவரில் பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக வேர்ல்டு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் பார்ப்போம். டவ் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா வந்து மைனஸ் வந்து வெறும் 6 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல் ஃபார்மேஷன் தான் இருக்குது. சும்மா சின்ன மைனஸ் சின்ன ப்ளஸ்ங்கிற மாதிரி. ஏசியன் மார்க்கெட்டெல்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு
ஸ்லைட்லேயே வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்குது. ஸ்லைட்லேயே அதுவும். அதனால நம்ம மார்க்கெட் ஒரு டவுன் குடுத்துருக்கலாம். ஸோ மார்க்கெட்ல அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது வந்து எஃப்ஐடிஐஸோட டேட்டா. ஓவராலா எஃப்ஐடிஐஸோட டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோடைய தாக்கம் மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வந்து ஓவராலா 16,000 கோடி இவங்க செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ். 20,000 கோடிக்கு இவங்க பை பண்ணியிருக்காங்க. பெரிய வேரியேஷன் கிடையாது. ஸோ இந்த பெரிய வேரியேஷன் திடீர்னு 2 நாள்ல ஏதோ ஒரு பக்கம் அது ஒரு பிழுதி விளைக்கிறதுக்கு வாய்ப்புகளா கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நாளைக்கு நாளான்னைக்கு நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஒரு சப்போர்ட்ல இருந்து ஒரு ரிவர்சல் ஆயி பூம் ஆச்சு அப்படின்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் கூட குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில சப்போர்ட்ல இருந்து பிரேக் ஆச்சு அப்படின்னாலும், ஒரு டவுன் குடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த சப்போர்ட் நாம சொல்லியிருந்த ஏரியாவுல பிரேக் அதுக்கு மேல குளோசிங் குடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அது ரொம்ப ஒரு பிக் மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணும். ஸோ ஏன்னா ஓவராலா இந்த மந்த் பூராமே வெறும் 4,000 கோடிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட். ஏன்னா ஒரே மூவ்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4,000 5,000 கோடிகள் ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ஒரு 1 மந்த்தாவே அவங்க கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற மாரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ இது ஏதாவது ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆச்சுன்னா, இந்த 2 1 நாள்ல சேஞ்சஸ் ஆகலாம். அப்படி இல்லன்னா இந்த மந்த் கன்சாலிடேட்லயே ஏதோ க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்ங்கிறது நமக்கு பையர் செல்லருடைய அமௌண்ட் வேரியன்ட்ல நடக்கணும். ஸோ ஓவரால் நம்ம சேனல வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ட்ரேடிங் நம்பர் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மேல இருக்கும். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு மார்க்கெட்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.